ஹாய் சுகி ஃபேமிலி, ஸ்னேகா பாப்பாவோட நாங்கள் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பொங்கலுங்க இது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொங்கல் பானை எல்லாமே வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குத்தெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி வச்சாச்சுங்க. பொங்கல் பானை வச்சதுமே பச்சரிசி கழுவி வச்சுட்டேங்க. வெல்லமே நான் இடித்து வச்சுட்டேன். மோகன் அழகாக சாமி படத்துக்கிட்ட கரும்பு எல்லாமே வந்து கட்டி வச்சுட்டாங்க. எங்கள் மாமியாருமே வந்து பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க சாமிக்கு. நானுமே பொங்கலுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பொங்கல் பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பொங்கல் எந்த பக்கம் பொங்கி வரும்னு சொல்லி பார்க்கவும் ஆர்வமாக இருந்துச்சு. இந்த பொங்கல் பொங்கி வர மாதிரி உங்கள் எல்லார் வீட்லேயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தைத்திருநாள் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துனப்ப நேகாவும் சேர்ந்து ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. பொங்கல் பொங்கி வந்தோடனே எங்கள் வீட்டு குட்டி மகாராணி கையால் ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து போட்டோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து அரிசி எடுத்து போட்டோம். எங்கள் மாமியார், நான், மோகன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரிசி எள்ளி போட்டு ஒரேடியாக வந்து பொங்கலை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி எனக்கு சூரிய பொங்கல் வைக்கணும் தாங்க ரொம்ப ஆசை. காலையிலே 4 o'clockலாம் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து தூங்கிட்டோங்க சீரியஸ்லி. ஏன்னா நேகா முன்னாடி நாள் தூங்கவே இல்லை, லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டோம். எங்கள் வீடு சைட்லேயுமே நாங்கள் இது வரைக்கும் சூரிய பொங்கல் வச்சது கிடையாது. ஏன்னா அங்கே சிட்டி சைடு. ஸோ வீட்லேயே கேஸில் இதே மாதிரி தான் வைப்போம். ஸோ சூரிய பொங்கல் வைக்கணுன்றது அடுத்த வருஷமாவது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். யார் யார் வீட்டிலலாம் சூரிய பொங்கல் வச்சிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமிக்கு படையல் போடுறதுக்காக வந்து வாழை இலை கட் பண்ணுறதுக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ சின்ன இலையாக தான் இருந்துச்சு. ஸோ அதே கட் பண்ணிட்டு வந்துட்டோம். பெருசெல்லாம் வந்து வெடிச்சிருந்துச்சு. ஸோ வெல்லம்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. வெல்லம் போட்டு பர்ஃபெக்டாக வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, படையல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எங்கள் மாமியாருமே சைட் பை தீர்த்தத்துக்காக வந்து தேங்காய்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் தேங்காய் உடச்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நோம்பி வந்துருச்சுனாலே வீடு கழுவணும், வீடு துடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குங்க. அதுக்கெல்லாம் சலுப்பாக இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல வைப் அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்களும் நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. நேகா குட்டியும் தூக்கத்துலேருந்து முழிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பொங்கல்லாம் ஊட்டி விட்டு அப்படியே ஃபேமிலியாக சுட சுட உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ கரும்பு சாப்பிட வேண்டாமா, அதனால் மோகன் வந்து தன்னோட சாகத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க கரும்பெல்லாம் உடச்சி. ஃபேமிலியாக இந்த பொங்கலை நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஈவினிங் கிளம்பி தாத்தா பாட்டி வீட்டுக்குமே போயிருந்தோங்க. உங்களை எல்லாரையுமே நான் இன்னொரு vlogல பார்க்குறேன். பாய்.